சொல்லியிருக்கேன். நேற்று நான் வீடியோ செஞ்சேன்ல, அது பார்ட் 1. அந்த பார்ட் 1ல நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதை வழியெல்லாம் போகலான்னு நினச்சேன், பட் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ இப்போ அந்த தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நான் மேலே போகிறேன். ஸோ இங்கே என்னன்னா லைட்டாக எனக்கு பயம் இருக்குன்னா இருந்தாலும் நான் போய் தான் ஆகணும். வாங்க நாங்கள் பார்ப்போம். அதில் வேறு நான் தான் யூடியூப் போட சேனல் இது வேறு. நேற்றுக்கு என்னால் வர முடியல. இன்னைக்கு வந்து எனக்கு டைம் இருக்குதுனால நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எலி செத்து போய் கிடக்குது. அப்புறம் பாருங்க வாய்ப்பே கிடையாது. ஒரு எலி இப்படி சாகும். எலினா பொந்துக்குள்ள தான் இப்படி சாகும். இது ரொம்ப மருத்துவமான நம்ம வந்தா போகிறோம் செத்தா போகிறோம் அதுக்கு இது தெரியும் ப்ரோ. இது ஃப்ரெஷ்ஷாக செத்து போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்குது. இந்த நேரத்துலேயே வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஆமாம். ஸோ நாங்கள் இப்பயே எடுத்தாங்க. ஆனால் ராத்திரி எல்லாம் பண்ணுறதுனால நாங்கள் இது பண்ண முடியும். இப்போ கரெக்டாக போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் மொட்டை மாடி பார்த்துக்கோங்க. இதான் மொட்டை மாடி. இதான் மொட்டை மாடி. யூமாலோட மொட்டை மாடி பார்த்துக்கோங்க. யூமாலோட மொட்டை மாடி. இங்கே கூட நிறைய சம்பவம் நடந்திருக்கேன், நல்லா சொல்லியிருக்காங்க. இதோ இந்த சைடு தான் ஏற்கனவே வெட்டு குத்து நடந்ததாக சொல்லியிருக்கானுங்க. இங்கே வந்து நிறைய பலி இந்த பூச்சிங்கெல்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. இந்த டோர் இன்ன வரைக்கும் க்ளோஸில் தான் இருக்கும். எங்களுக்கு இன்ன வரைக்கும் இது என்ன டோர் தெரியாது. ஆனால் இந்த டோர் கிட்ட யாருமே போனது கிடையாது. ஏற்கனவே செக்யூரிட்டி கார்டு மேலே வந்துட்டு கதறி இதனால தான் ஓடினாராம். தட்டுற சத்தம் வேகமா கேட்டுச்சான். கேட்டு பார்த்தோம். நிறைய இடத்துல இந்த உள்ள அழுகுற சத்தம் கத்துற சத்தம் அப்படின்னு கேட்கும். நாங்கள் அதனால தான் இந்த படி அவளே பாய்க்க மாட்டாங்க. யாரும் சிகரெட்டு குடிக்கிறதுக்கு பாய்ப்பாங்க. அது கீழே மட்டும் யாரும் மேலே இன்ன வரைக்கும் வந்ததில்லை. ஸோ இந்த இடம் பாருங்க, நல்லா பார்க்க அழகாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஷாப்பிங் மால் கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல வந்து நிறைய நரபலி நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த இடத்த வந்து ஒரு ஆளுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் எழுதி கொடுத்து. ஸோ என்ன நடந்துச்சுன்னா நரபலி கொடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஷாப்பிங் மால் கட்டுறதுக்கு முன்னே இங்கே நரபலி கொடுக்கப்பட்டனால இங்கே பல பேர் தானாகவே செத்துருக்காங்க. சில பேர் வேலை செய்யும் போது செத்துருக்காங்க. இதோட நான் 20 செக்யூரிட்டி மாறிட்டாங்க. நான் ஐ திங்க் 40 கான்ட்ராக்டர் இந்த க்ளீனிங் பண்ணுறவங்க மாறிட்டாங்க. க்ளீனிங் பண்ணுறவங்க கூட வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு பயந்துட்டு வரல. சில பேர் கூட இந்த ஸ்டோரி கூட சொல்லலை. நான் இங்கே வந்த புதுசில் இந்த ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த ஷாப்பிங் மாலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்த புதுசில் நான் இங்கே செக் பண்ணி பார்த்தேன். இடம் பார்க்க பயங்கரமாக தான் இருக்குது. இது வரைக்கும் நான் எந்த இடத்துல செக் பண்ணதில்லை. இதுதான் மொதல் தடவை தைரியமாக நான் இங்கே வர்றது. நான் இந்த மொட்டை மாடிலாம் பார்த்ததில்ல. ஸோ இதுதான் அந்த இடம், இந்த யூ மால். இப்போ பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மணி 7:11 ஆகுது. இதுக்கு 8 மணிக்கெலாம் வந்தால் ஏற்கனவே நாங்களும் இங்கே கரெக்டாக இதை கரெக்டாக இங்கே இப்போ இவர் வெள்ளை செட் போட்டிருக்காருல ஃபுல்லாக வெள்ளை துணியோட அப்படியே நின்றுட்டு இருந்ததை பார்த்தோம். அப்புறம் இங்கே கத்திர சத்தை கேட்டுச்சு. அதோட நாங்கள் எடுத்த ஓட்டம் தான் கிளம்பிட்டோம். பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அன்றைக்கி ஃப்ளாஷ் லைட்டு கேமரா எடுக்கும் போது கூட எங்களுக்கும் லைட்டாக பயம் இருந்துச்சு. ஆனால் அது மூஞ்சி ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அப்படி ரத்தத்தோட ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதில் வேறு பயத்திலே ஓடிட்டோம். அதில் வேறு 2-3 நாள் ஃபீவர் வேறு, ஸ்ட்ராங் ஃபீவர். எங்களுக்கு வந்து லைட்டாக என்னமோ எதையோ பிடிச்சிட்டு இருந்த மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் வந்துச்சு. லைட்டாக ரொம்ப அது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஹோல்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுச்சு. யாரோ வந்து பிடிக்கிற மாதிரி அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், இல்லை இன்னொரு நாள் நெக்ஸ்ட் டைம் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு. இந்த தடவை கொஞ்சம் ரிஸ்க்கு வந்துரு அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஸோ இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ தைரியமாக இறங்கி இங்கே வந்து பேசுகிறோன்னா, இது மேலே ஏறி வந்து பேசுகிறோன்னா, இது வந்து கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்களுக்குன்னு அந்த தைரியம் வந்திருக்கு. எங்கள் அப்பா சங்கிலி கருப்பர், அவரோட தைரியம், எங்கள் அப்பா சங்கிலி கருப்பரோட தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவரை நினச்சிக்கிட்டு நாங்கள் இந்த வீடியோ செய்கிறோம். சரி, கீழே வாங்க, கீழே போய் பார்ப்போம். அதில் வேறு இங்கே என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நாங்கள் ஃபீவர் வந்தால் கூட உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அப்போ வந்து இது பெரிய பிரச்சனை ஆகக்கூடாது. யாரும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமான்லாம் நிறைய இருக்குது. பகுதியிலே இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த சத்தம் கேட்டதுனால ராத்திரி அப்போ வேலை செஞ்சு இங்கே பாருங்க அவங்க இது சொன்னாங்க. அவங்க ஏன் இப்படி உடனே கேட்கும்போது செக்யூரிட்டி காட்டிக்கிட்ட
அவரும் பார்த்துருக்காராம். அவங்க ஓடும் போது எல்லாத்தையும் தள்ளி அடிச்சு தண்ணியில இது பண்ணிங்க பாருங்க. இன்னும் அதெல்லாம் பகுதி கூட இங்க இன்னும் முடியலங்க. ஆனா இந்த பில்டிங் செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த இடம் செஞ்சிருக்காங்க. மேலதான் யாரும் வந்தது மேலதான் யாரும் வந்தது இல்லை. இது பாதி சாட்டை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப மர்மமான இது இருக்குன்னு பாதி பேர் இந்த கான்ட்ராக்ட் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் பயந்தாங்க. இந்த பில்டிங் இங்கே நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட்காரங்களே சொல்லிட்டாங்க. கீழே போய் வரும். அதில் வேற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறோம் இந்த இடத்த.